குளிர்பான தயாரிப்பு ஆலையில் மத்திய மாநில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சதீஷ், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. திருவண்ணாமலையில் நேற்று 5 வயது குழந்தைய காவியா என்ற குழந்தை ஒரு தனியாருக்கு சொந்தமான அந்த குளிர்பானத்தை குடித்ததில் உயிரிழந்த சம்பவம் பெரும் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த குளிர்பான தயாரிப்போட கம்பெனி நாமக்கல்ல இருக்கு. அதோட இன்னொரு கிளை கிருஷ்ணகிரி மாவட்டத்திலயும் இருக்குது. இது நிலையில திருவண்ணாமலை மாவட்டத்துல அந்த குழந்தை உயிரிழந்தது, அந்த குடித்த குளிர்பானம் தயாரிக்கப்பட்டது இந்த கிருஷ்ணகிரியில் உள்ள கிளை தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து வந்திருக்கிறதுங்கிறது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளோட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து அந்த தயாரிப்பு நிறுவனத்துல மாநிலத்தோட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், அதே போல மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என இருவரும் இன்னும் சற்று நேரத்துல ஆய்வு தொடங்க இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த நிறுவனம் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது செப்டம்பர் மாதம் 2021 வருஷம் சென்னை வண்ணாரப்பேட்டையில 9 வயது சிறுவன், அதே போல 6 வயது சிறுமி இதே நிறுவனத்துக்கு சொந்தமான குளிர்பானத்தை குடித்து இருவரும் ரத்த வாந்தி எடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சென்னை அதிகாரிகளும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் விசாரணை நடத்தினார்கள். ஆனால் இந்த சம்பவத்துல என்னன்னா, அந்த நிறுவனத்தோட தயாரிப்புகளை எந்த ஒரு தவறுகளும் இல்லை என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தரப்புல கூறப்படுகிறது. ஆனால் இந்த விஷயம் மாநிலம் முழுவதும் பரவியதால் அதற்கு அடுத்த ஆண்டு, அதாவது 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இதே ஆலையிலோட கிருஷ்ணகிரியில் உள்ள இந்த ஆலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில நேற்று ஒரு 5 வயது சிறுமி உயிரிழந்ததை தொடர்ந்து மத்திய மற்றும் மாநில அதிகாரிகள் அந்த நிறுவனத்தினோட தயாரிப்பு நிறுவனத்துல ஆய்வுகள் மேற்கொள்ள இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த நிறுவனமானது என்னன்னா மத்திய லைசன்ஸ் பெற்றிருக்காங்க. அதனால மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் வந்திருக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த சம்பவம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்திருப்பதால கிருஷ்ணகிரி மாவட்டத்திலோட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் அவர்களோட சேர்ந்து அந்த ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு 3 ஆண்டுகள் இடைவெளியில 2 சம்பவங்கள்ல ஒரே கம்பெனியோட குளிர்பானங்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறாங்க. இந்த சம்பந்தப்பட்ட பேட்ச், அதாவது நேற்று திருவண்ணாமலையில அந்த குழந்தை குடிச்ச அந்த பாட்டில சோதனை செய்த போது அந்த பேட்ச் ஆனது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தயாரிப்பு நிறுவனத்துல வந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து உடனடியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க. தொடர்ந்து இந்த ஆலை முழுவதுமாக அந்த சம்பந்தப்பட்ட சிறுமி குடித்த அந்த குளிர்பானம் குறித்து தீவிர விசாரணைகள் மற்றும் சோதனைகளுக்கு அனுப்பப்படும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வருஷத்துல அதாவது ஒரு குழந்தை இறந்திருக்கு இதே நிறுவனத்தோட குளிர்பானத்தை குடித்து. அதே போல சென்னையில 2 குழந்தைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து ஒரு 3 வருஷத்துல 2 குழந்தைகள் பாதிக்கப்பட்டு வருவதனால தற்போது உணவு பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டதன் பேரில் இன்னும் சற்று நேரத்துல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அந்த ஆலையினுடைய தயாரிப்பு நிறுவனத்துல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த ஆய்வுகளை தொடங்க இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சதீஷ் மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.